ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராகு கேது பயிற்சி மீன ராசிக்கான பலன். உங்கள் ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல கேதுவும் ஜென்ம ராசிக்கு 12ல் ராகுவும் இருக்கிறது. ஒரு விதத்தில் கெட்டவன் கெட்டிட கிட்டிடும் ராஜயோகம்னு இந்த 2 சர்ப்ப கிரகங்களும் வக்ரகதியில் பயணிக்கக்கூடியவர்களே. இவர்கள் உங்கள் ராசிக்கு மறைந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு நிச்சயம் பிரமாதமாக இருக்கும், நல்லாவே இருக்கும். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலையில் ஒரு மாற்றம், உயர் பதவி. சிலர் வேலையை இழந்து புதுசாக தொழில் தொடங்கிறது, வேலையை விட்டு வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிறதுன்னு ஒரு மாற்றத்தை கொடுத்தாலுமே கூட வேலைன்ற விஷயத்தில் பெரிய நிறைவு இருக்காது. கொஞ்சம் மாற்றங்கள், கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருந்தாலும் கடன் சுமையிலிருந்து மீளுவாங்க. உடல் ஆரோக்கியம் கவனம் தேவை. எதிரி பிரச்சனை சுத்தமாக இருக்காதுங்க. இதுவரையிலும் எதிரியால் உங்களுக்கு 1008 பிரச்சனை இருந்தது. இப்போ எதிரி சுத்தமாக இருக்காது. உங்களை எதிர்த்தவன் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவான், அவன் வேலையை பார்த்துட்டு போடுவான். உங்களுக்கு பிரச்சனை அவனால் இருக்காது. இந்த மாதிரி எதிரி பிரச்சனை முற்றிலும் விலகும். கடன் சுமையிலிருந்து மீளும் வாய்ப்பு உண்டு. வேலை இல்லாமல் இருக்கிறவங்க புது வேலையில் அமருவாங்க. சிலர் வேலையை இழந்து புது வேலை தேடி அதிலும் அமர்றதுக்கான வாய்ப்பு, வேலையில் உயர்வும் இருக்கும். ஒரு விதத்தில் இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்கும். மீன ராசியை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனம், வீடு வாசல், சொத்து சுகம், லோனு, இஎம்ஐ போட்டு அல்லது கடனை உடனே வாங்கி இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கான அமைப்பு கட்டாயமாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு வெளிநாடு வெளியூர் பயணங்களை மேற்கொள்கிறதுக்கு இது அற்புதமான நேரம். பிரயாணங்களை அதிகமாக மேற்கொள்ளுவாங்க, தொடர்புகள் அதிகமாக இருக்கும். பயணங்களை மேற்கொள்கிறதுனால பலவிதமான அனுபவங்களும் புரிதலும் ஏற்படும், திறமையும் மேம்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ஜென்ம ராசிக்கு 6ல் இருக்கக்கூடிய கேது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சிறு கஷ்டங்களை கொடுத்தாலும் மிகவும் நன்மைகளையும் தராரு. ஏன்னா கெட்டவன் 6ஆம் இடத்துல மறையும் போது, ஒரு கெட்ட கிரகம் மறைந்திருக்கக்கூடியது 6, 8, 12 மறைவு ஸ்தானம் சொல்கிறோம். அப்போ 6, 8, 12 போது இப்போ 6ஆம் இடத்துல கேதுவும் 12ஆம் இடத்துல ராகு, போகக்காரகன் சொல்லக்கூடிய ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறது. ஒரு விதத்தில் உங்களுடைய தேவைகள், ஆசைகள் பூர்த்தியாகும், குடும்பம் அமையும், குடும்பத்தின் ஒற்றுமை மேலோங்கும், குடும்பத்துக்கான தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், பொன் பொருள் சேர்க்கை இருக்கும், தங்க நகை கட்டாயமாக சேரும், ரொம்ப நல்லாயிருக்கும். பண வருமானம் இரட்டிப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட ஒரு படி பண வரவு கட்டாயமாக இந்த ராகு உங்களுக்கு தருவார். வீண் விரயங்கள், அதாவது தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்திட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரு விதத்தில் தொழில் வியாபாரத்தில் உயர்ந்த நிலையை அடைவாங்க. புது புது யோசனைகள், அதை மாற்றி அமைக்கிறது, மல்டிபிள் பண்ணுறது, புதுவிதமான சிந்தனை செயல்படுவது, நல்ல முன்னேற்றம் அடைவதுன்னு பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த இடத்தை எட்டி பிடிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. செல்வாக்கு மிக்க நபராக இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால் இயல்பாகவே இந்த மீன ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு யோகங்கள் காத்துட்ருக்கு. ஜென்ம ராசியில் சனி இருக்கார். தடை தாமதங்கள் இருந்தாலுமே கூட அதை கடந்து இதை நீங்கள் பெறுவீங்க. சின்ன சின்ன தடைகள் வந்தாலுமே இது நிச்சயமாக உங்களுக்கு கடைசியில் இருக்கும், இது கிடைக்கும். அதனால் மீன ராசி மிகவும் சிறப்பாக இருக்கும். அடுத்து 1.5 வருட காலகட்டம் இந்த ராகு கேது உங்களுக்கு ஃபேவரபிளான பிளேட்டில், அதாவது இடத்துல இருக்கிறதுனால அதனுடைய பலன் முழுமையாக நீங்கள் அனுபவிக்கலாம். அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு, அதீத யோகம் உண்டு, பொருளாதார மாற்றம் கட்டாயமாக இந்த மீன ராசிக்கு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.